அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். மக்கள் அனைவருமே களிப்புடன் கைகொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 13வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சி பணிக்காக யாரெல்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் அதன் நோக்கமாக பயணிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். எப்பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இறையாட்சி பணிக்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொருவரும் இந்த உலக சிந்தனைகள், உலக ஆசைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் கொண்டவர்களாக பயணிக்க இயேசு அழைப்பு விடுக்கிறார். எனவே இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமதருளாவும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்புகிறீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்கல் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிவிட மிதிக்கின்றார்கள். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை திருவாக்குகள் 6 முதல் 10 மற்றும் 13 முதல் 16 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை 2 காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிவிட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகிறார்கள். கடன்காரரிடம் இருந்து வரித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிப்பீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும்
கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கிக் கொள்ள செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுத்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது, வலிமை உள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது, வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 50 பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள், கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கிறீர்கள். கற்பு நெறி தவறியவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவதும் பொய்மையே. பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள். உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள், கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். இல்லையே நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளால் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். வாழ்த்துலி. அல்லேலூயா அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்ற எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து,
நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை பின்பற்றி வாரும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் இறைவனுடைய எதிர்பார்ப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றும் வெவ்வேறு கோணத்தில் காணப்படுவதை பார்க்க முடியும். மனிதனுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் இவை அனைத்துமே அழிந்து போகக்கூடியதை பற்றியே சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இப்படி இது அழிவின் பாதையை நோக்கி கடந்து சென்றாலும் தான் எதை பெற வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்புகின்றானோ அதற்கு தேவையான திட்டங்களை வகுத்து அதனுடைய வழிமுறைகளை நன்கு சிந்தித்து எப்படியாவது அதை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் ஒரு வற்றாத ஜீவநதி போல ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதில் நீங்களும் நானும் விதிவிலக்கும் அல்ல. ஆனால் இறைவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், விண்ணகத்தில் எப்படி ஒரு நிறைவு காணப்படுகிறதோ, ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய இறைவனுடைய திருவுளத்திலிருந்து மீறி பாவக்குழியில் விழுவதற்கு முன்னதாக அந்த இன்பவனம் எவ்வாறு காணப்பட்டதோ அதே போல இந்த மன்னகத்தில் எப்பொழுதும் நிறைவு இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். ஆக இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தவறி நம் அனைவருடைய எதிர்பார்ப்புகளை நாம் திட்டம் தீட்டி செயல்படுகின்ற பொழுதுதான் ஒரு சில நேரங்களில் இறைவன் நம்மீதும் தன் கோபக்கணைகளை கொட்டுவதை நம்மால் காண முடிகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் அதைத்தான் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஆண்டவர் கூறுவது இதுவே. அவர்கள் நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை இரு காலணிக்கும் விற்கின்றார்கள் என்று ஆமோஸ் இறைவாக்கினர் இறைவனுடைய அந்த கோபக்கணைகளுடைய வார்த்தைகளை இஸ்ரேல் மக்களுக்கு அழகாக சொல்லுகிறார். எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலைநிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ள செய்தேன் என்று இறைவன் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இறைவனிடம் தங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் கொட்டி தீர்த்த இஸ்ரேல் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றினார். ஏனென்றால் இவர்கள் என் குழந்தைகள் என்பதை அவர் மறந்துவிடவில்லை. எதை நாம் இறைவனிடம் கேட்டேமோ அதை அவர் கொடுத்திருக்கின்றார். கொடுத்ததை வைத்து நாம் வாழ தவறி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இஸ்ரேல் மக்களே ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டாகவும் காணப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் கூறுகிறார், நான் கொடுத்த அந்த தண்டனைகளை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தீருவேன், அதிலிருந்து மாற்றம் காண முடியாது என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவன் விரும்பி அவர் சாயலாக படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அதிலிருந்து விலகி செல்கிறோம் என்பதை அறிந்துதான் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பி தன் தந்தையினுடைய திருவுளத்தை அழகாக நிறைவேற்றி காட்டுகிறார் இயேசு.
தன்னுடைய பணி வாழ்விலே இறை திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது பலமுறை மறையுரையில் சொல்ல பொழுது போல அவருடைய வார்த்தையாலும் புதுமைகளினாலும் கவர்ந்திழுக்கப்பட்ட எத்தனையோ நல்லுள்ளங்கள் அவரை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பி அவரை போல இந்த மண்ணுலகில் பணிவாழ்வு செய்ய வேண்டும் என்று விரும்பி பயணித்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோரும் ஆதாம் ஏவாள் பிள்ளைகள் என்பதை தங்கள் வார்த்தையினாலும் செயல்களினாலும் வெளிப்படுத்தி விட்டார்கள் இறைவனிடத்தில், குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில். யூதாஸ் காட்டி கொடுத்தான், ராயப்பர் மறுதளித்தார், உடன் சீடர்கள் அனைவரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் தன்னுடைய வாழ்வை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்கு சென்றாலும் நான் உன்னை பின்பற்றுவேன் என்றும், முதலில் நான் போய் என் தந்தை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு அனுமதி தாரும் என்றும் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிக்கொண்டு இறையாட்சி பணிக்கு தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க அன்று முதல் இன்று வரை எத்தனையோ உள்ளங்கள் தயங்கி கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் ஆவியின் ஆளுமையினால் இறைவனுடைய வல்லமை உணர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவோடு பயணித்தவர்கள் இன்று எத்தனையோ மக்களின் முன்னோடிகளாக வழிகாட்டிகளாகவும் இருக்கிறார்கள். எனவே இயேசு இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது என்னவென்றால், என்னை நீர் பின்பற்றி வர வேண்டும் என்றால் உன் உலக ஆசைகளை, உலக எண்ணங்களை நீர் ஒதுக்கி வைத்து விட்டு வர வேண்டும். இஸ்ரேல் மக்கள் உம்முடைய மூதாதையர்கள் கேட்டார்கள், இறைவன் அதை அனைத்தையும் கொடுத்தார். கொடுத்தவரிடமே அவர்கள் உலக காரியங்கள் மீது எண்ணங்களை திணித்து கொண்டு இறைவனையே அவர்கள் மறந்து வாழ ஆரம்பித்தார்கள். ஒருவேளை உங்களுடைய எண்ணங்கள் உலகத்தின் மீது இருந்தால் அதை ஒதுக்கி வைத்து விட்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொள்வோம், இயேசுவோடு பயணிப்போம், இறையாட்சி மலர இந்த மண்ணுலகில் நம்மையும் அர்ப்பணித்து வாழ திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமைகள் ரசத்தை பெற்றுள்ளும் திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கப்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவனவாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம்மை உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்தவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களை அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று கோழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையிலாக இவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்த திருமகளில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மட்டுமே அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்த உணவு உட்கொண்டு இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.